ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பன்னீர் ரோஸை வச்சு ஒரு ஸ்கின் கேர் ரோஸ் ஆயில் தான் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். தேங்காய் எண்ணெயில் பன்னீர் ரோஸை போட்டு நம்ம ரெடி பண்ண போகிறோம். தேங்காய் எண்ணெய் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக நான் அப்போ தான் மில்லில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துட்டு உடனே இந்த ரோஸ் ஆயில் ரெடி பண்ணினேன். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ ரோஸ் ஆயில் செய்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட்ட போகிறோம். தேங்காய் எண்ணெய் ஆட்டுறதுக்கு தேங்காயை உடச்சி ஒரு 4-5 நாள், ஒரு வாரம் கிட்ட இந்த மாதிரி நல்லா மொறுன்னு காய வச்சு எடுத்துக்கணும். இது எந்த விதமான கெமிக்கலும் சேர்க்காமல் நல்ல வெயில்லையே காய வச்சு எடுத்துக்கணும். தேங்காய் பார்த்திங்கன்னா உடைச்சா நம்மளுக்கு இந்த மாதிரி உடையணும். அந்த பக்குவத்துக்கு நம்ம அரைச்சோம்னா தான் அந்த எண்ணெய் வந்து நாள்பட்டாலும் சிக்கு வாடை வராது. இந்த எண்ணெய் ஆட்டும்போது இது கூட நம்ம கரும்பு சர்க்கரை, ஒரு 10 ஏலக்காய், ஒரு எலுமிச்சம்பழம் கூட போட்டு ஆட்டுவோம். இது எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து அந்த சிக்கு வாசனை வராமல் இருக்கும், எண்ணெய் வந்து சுத்தமாக இருக்கும். அதுக்காக தான் வந்து நம்ம இதை சேர்க்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா தேங்காய் பருப்பு உள்ளே போட்டு அந்த மிஷினில் போட்டு ஆட்டிகிட்ருக்காங்க. எண்ணெய் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக கீழே இறங்கி வருது. தேங்காய் நல்லா காஞ்சிருக்கும்போது எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பரான ஃப்ளேவராக இருக்கும். இப்போ தேங்காய் எண்ணெய் மில்லில் கொடுத்து ஆட்டுறோம். தேங்காய் எண்ணெய் ஆட்டிட்டு வந்தாச்சு. ஸோ தேங்காய் எண்ணெய் ரெடி. இதில் வந்து போட்டு காய்ச்சறதுக்கு நம்ம பன்னீர் ரோஸ் வேணும். பன்னீர் ரோஸ் வந்து நான் வீட்டில் செடி வச்சுருக்கிறேன். அந்த செடியில் பார்த்திங்கன்னா பூ வந்து நிறைய பூத்துருக்குது. இந்த ஆயிலுக்கு வந்து ஒரு 10-15 ரோஸ் இருந்தால் போதும். பன்னீர் ரோஸ் பார்த்திங்கன்னா வளர்க்குறது ரொம்ப ஈஸி. மெயின்டெனன்ஸ் வந்து கம்மி தான். மற்ற ரோஸை காட்டிலும் பன்னீர் ரோஸ் வந்து மெயின்டெனன்ஸ் அவ்வளோ பண்ண வேண்டியதில்லை. அதை வச்சிட்டோம்னா அது வாக்கில் அது வளர்ந்துடும். ஸோ நான் வந்து பொறிச்சிட்டு வந்துட்டு அதோடய இதழ்களை மட்டும் தனியாக பிரித்து வச்சுட்டேன். ஒரு 2 கைப்பிடிக்கு நம்ம இதழ்கள் இருந்தால் சரியாக இருக்கும். இந்த மாதிரி இதழ்களை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதை நம்ம வந்து போட்டு ஆயில் ரெடி பண்ணிக்கலாம். ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு நான் வந்து தேங்காய் எண்ணெயை ஒரு கடாயில் ஊற்றிட்டு, தேங்காய் எண்ணெய் வந்து மிதமான சூடு ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து உடனே ரோஜா இதழ்களை சேர்த்துடலாம். எண்ணெயை நல்லா காய விட்டுட்டு சேர்த்துட்டோம்னா சீக்கிரம் ரோஸ் வந்து கருகிரும். அப்போ வந்து அதோடய எசன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு இறங்காது. அதனால் இளம் சூடாக இருக்கும்போதே வந்து அந்த ரோஜா இதழ்களை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பன்னீர் ரோஸில் பார்த்திங்கன்னா வைட்டமின் சி வந்து அதிகமாக இருக்குது. இது வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து எல்லா விதமான ஸ்கின் டைப்புக்கும் பார்த்திங்கன்னா இந்த ரோஸ் வந்து நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். இதில் இருக்கிற ஆன்டி பாக்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸில் இருக்கிற முகப்பருவையெல்லாம் வந்து கம்மி பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆயில் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா இது வந்து நம்ம நைட் நேரம் முகத்தில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம பாடிக்கு கூட கை கால் எல்லாத்துக்குமே தடவிக்கலாம். இந்த சரும எரிச்சல் இருக்குது இல்லைங்களா, அது வந்து இந்த ரோஸ் ஆயில் வந்து தேய்க்கும்போது அந்த எரிச்சல் வந்து கம்மியாகும். சரும எரிச்சல் இருக்கிறவங்க இதை யூஸ் பண்ணலாம். ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ரோஸ் ஆயிலை நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது ஸ்கின் வந்து நல்லா சாஃப்டாக க்ளோயிங்காக இருக்கும். இது வந்து ரெடி பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். தேங்காய் எண்ணெயில் நம்ம வந்து பன்னீர் ரோஸ் வந்து போட்டு ரெடி பண்ண போடுறோம். அவ்வளோதான். பெருசான ஒரு இதுக்கு நிறையா தேவைப்படுறது ஒன்றும் கிடையாது. இது ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா இது வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப இதுக்குன்னு மெனக்கெட்டு நம்ம ரெடி பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த ரோஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறமா அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டதுக்கப்புறமா வடிகட்டிக்கலாம். அந்த எண்ணெயில் பார்த்திங்கன்னா இந்த ரோஸோட எசன்ஸ் எல்லாம் இறங்கி எண்ணெயோட கலர் நல்லாவே மாறிடுச்சு. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி நல்லா கலர் மாறினதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கூலானதுக்கப்புறமா வடிகட்டிக்கலாம். இது வந்து இந்த பன்னீர் ரோஸில் பார்த்திங்கன்னா வைட்டமின் சி வந்து அதிகமாக இருக்குது. இது வந்து நம்மளுக்கு ஒரு சருமத்துக்கு வந்து ஒரு ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக செயல்படுது. இது வந்து நம்ம ஸ்கின்னில் இருக்கிற செல்களை எல்லாம் பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகாமல் பாதுகாக்கும் இந்த பன்னீர் ரோஸ்.
அதுக்காக நம்ம வந்து இதை அப்ளை பண்ணும்போது இது நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ வந்து நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து நான் ஒரு சல்லடை வச்சு, இந்த மாதிரி பெரிய சல்லடை வச்சு வடிச்சுக்கிறேன். புருவம் வந்து ரொம்ப தின்னாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட பார்த்திங்கன்னா, இந்த ரோஸ் ஆயிலை நைட்டு வந்து புருவத்தில் அப்ளை பண்ணிவிட்டு படுக்கும்போது நல்லா வந்து மசாஜ் பண்ணி நைட் நேரம் இது பண்ணிக்கணும். அப்போ பார்த்திங்கன்னா புருவம் நாள்பட வந்து நல்லா திக்காக வளர ஆரம்பிக்கும், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கண்ணுக்கீரை கருவளையம் இருக்குதுன்னு நினைக்கிறவங்களும் இதை வந்து நைட் நேரம் ஜென்டலாக மசாஜ் பண்ணி விட்டுட்டு நம்ம தொடர்ந்து இதை செய்யும்போது அந்த கருவளையம் எல்லாமே போயிடும். ஸோ இந்த ரோஸ் ஆயில் ரெடி பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து தேங்காய் எண்ணெய் அரைச்சிட்டு வந்து செடியில் வந்து ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிட்டு வந்து ரோஸை அப்போ வந்து இந்த ஆயில் ரெடி பண்ணியிருக்கோம். அதோடய ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. இப்போ நான் வந்து ரோஸ் ஆயிலை நல்லா வடிச்சிட்டேன். இது கூட நான் வந்து பாதாம் ஆயில் கலந்துக்க போகிறேன். இது வந்து குழந்தைகளுக்கெல்லாம் சின்ன பொம்பளை பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து தேய்ச்சி விடும்போது ஸ்கின் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா க்ளோவிங்காக இருக்கும். குழந்தையிலேருந்தே இதை வந்து நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். இது கூட நான் பாதாம் ஆயில் ஒரு 25 ml இருக்கும். அதை வந்து நான் கலந்து வச்சுட்டு குழந்தைகளுக்கு குளிக்க போகிறதுக்கு முன்னாடியோ அல்லது குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமோ நம்ம வந்து உடம்புல தேய்ச்சி விடலாம். இது தேங்காய் எண்ணெய்ங்கிறதுனால சீக்கிரம் நம்ம பாடியில் வந்து அப்சர்வ் ஆகிக்கும். அந்த பிசுபிசுப்பு தன்மையெல்லாம் இருக்காது. இந்த மாதிரி கலந்துட்டு நான் இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி பாட்டிலில் நான் ஊற்றி வச்சுக்கிட்டேன். இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுனால இந்த மாதிரி பாட்டிலில் நான் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். இது வந்து செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம எல்லா விதமான ஸ்கின் டைப்புக்கும் எல்லா விதமான ஸ்கின் இதுவும் இதில் வந்து சரியாகும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.